அருமை சகோதரர் பெர்னாண்டஸ் ரத்னராஜா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் உள்ளபடியே நான் பெருமையாக சொல்கிறேன். தளபதி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அவர் எல்லா வகையிலும் சிறப்புக்குரியவராக இருப்பார் என்பதற்கு எந்த சான்றுகளையோ அல்லது ஆய்வுகளையோ தேட வேண்டிய அவசியமில்லை. ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எல்லா வகையான தகுதியும் இந்த பொறுப்பிலே இருந்து பணியாற்றுவதற்கு இருக்கிறது என்பதை அறிந்துதான் தளபதி அவர்கள் இவரை இந்த பொறுப்புக்கு நியமித்திருக்கிறார். உள்ளபடியே வழக்கறிஞராக அவர் பணியாற்றியிருக்கிறார், பல்வேறு பொறுப்புகளிலே இருந்திருக்கிறார். ஆகவே அவற்றை எல்லாம் விட இது மிக மிக ஒரு பொறுப்பு வாய்ந்த பொறுப்பு மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய ஒரு பெரும் பணியை அவரிடத்தில் இன்றைக்கு தமிழக அரசு தளபதி மு.க. ஸ்டாலின் அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதாவது சிறுபான்மை மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் மேம்படுத்த வேண்டும். இங்கே அப்துல் சமத் அவர்கள் பேசுகிற போது இந்தியாவில் இருக்கிற நிலைமையை குறிப்பிட்டு சொன்னார். பட்ஜெட்டை உருவாக்கக்கூடியவர்கள் யார்? ஆட்சியிலே உட்கார்ந்து அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் யார்? நீதிமன்றத்தை பரிபாலனை செய்யக்கூடியவர்கள் யார்? இப்படி யாரிடத்திலே அந்த அதிகாரங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறது? அந்த அதிகாரத்தால் யார் யார் எல்லாம் மேன்மை பெற்றிருக்கிறார்கள்? இன்னும் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் அமலுக்கு வந்து ஏறத்தாழ 75 ஆண்டுகள் முடியப் போகிறது என்றாலும் கூட இன்னும் எந்த நோக்கத்துக்காக ஆனால் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை உருவாக்கி அதிலே இடஒதுக்கீடு பெற்று தந்தாரோ அதன் மூலமாக இந்த சமுதாயம் முன்னேறி இருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் அப்துல் சமத் இங்கே குறிப்பிட்டார். நீதித்துறையா ஒரு சிலர் குறிப்பிட்டு அவரிடத்தில் தான் இன்னும் அது இருக்கிறது. பட்ஜெட்டை தயாரிப்பதா இன்னும் அந்த அவரிடத்திலே தான் இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் நாம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியிருந்தோம். கல்வியை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாடு இன்றைக்கு தலை சிறந்த மாநிலமாக திராவிட மாடல் ஆட்சியிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்று இந்தியாவே பாராட்டுகிறது. அதே நேரத்தில் சிறுபான்மை மக்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே அப்துல் சமத் குறிப்பிட்டதைப் போல இந்த வாரியத்தினுடைய பணி அதன் மூலமாக என்ன செய்ய முடியும் என்பதை கூட இன்னும் அவேர்னஸ் மக்களுக்கு வரவில்லை. அந்த அவேர்னஸை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதே போல் பல அமைப்புகள் இந்த தளபதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போல் அமைப்பு சாரா வாரியம் என்று ஒரு இருக்கிறது. அதில் பல்வேறு சலுகைகள் இருக்கிறது. அது இன்னும் மக்களுக்கு முழுமையாக தெரியவில்லை. அதே போல் இந்த பொருளாதார மேம்பாட்டு கழகம் என்பது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அவர் சட்டம் படித்தவர். சட்டத்தை எப்படியெல்லாம் இதற்குரிய உத்தரவுகளை எல்லாம் எப்படி போட வேண்டும், எப்படியெல்லாம் போட்டால் இந்த கீழே பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களை மேலே கொண்டு வந்து அவர்களை நிறுத்த முடியும் என்பதை அவர் படித்தவர். பல்வேறு பட்டங்கள் பெற்றிருக்கிறார். பல்கலைக்கழகங்களில் எல்லாம் பல்வேறு சிறப்புக்குரிய பட்டங்களை பெற்றிருக்கிற காரணத்தினால் அதன் மூலமாக இந்த வாரியத்தின் மூலம் சிறுபான்மை மக்கள் இந்த ஆட்சியிலே, குறிப்பாக தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியிலே மிகப்பெரிய பொருளாதாரத்தை வளர்ச்சியை பெற்றார்கள் என்ற பெருமையை அவர் தேடித்தர வேண்டும் என்று அவருக்கு கோரிக்கையாக நான் வைத்து அவரை பாராட்டி அவருடைய பணி சிறக்க அவரை நியமித்த தளபதி மு.க. ஸ்டாலினுக்கும் நான் ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில்
என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.